ஹலோ நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஷாப்பிங் போகலான்னு பார்த்தா ஒரு கடையில் பார்த்தா மான் வச்சுருந்தாங்க. மான் பார்த்தா அப்படியே நம்ம பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. பிடிச்சி தலையை தொட்டு பார்த்தா தலை மட்டும் டடக்குன்னு ஆடுதுங்க. மானுங்க ஆடு மாதிரி குதிக்கிற மாதிரி குதிச்ச மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சி ஆட்டி பார்க்குறேன். அப்படியே மண்டை மட்டும் ஆடுதுங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்படியே அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்படியே மேலே பார்த்தா கிறிஸ்மஸ் தாத்தா ஸ்டாரு எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வச்சுட்டு பக்கத்தில் வர பையன் வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்பா இங்கே வரீங்களா இல்லையாப்பா? புறா பாட்டு வரேன். அப்பா அங்கே வரீங்களா இல்லையா? புறா பார்த்துட்டு வரேன்டா அப்படின்னா, சரி பொருள் ஆடா போகலான்டா, என்னடா சொல்கிறா அப்படின்னு கேட்டால் என் மையன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாங்கப்பா சாப்பிடலாம் போக பண்ணிக்கலாம், வாங்கப்பா போய் சாப்பிடலாம்ல இல்லை பாட்டோட எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இழுத்து போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றக்கு. அவன் நமக்கு பூரி தான் முக்கியம், தாரெல்லாம் முக்கியம் இல்லை, தாடு லைட்டெல்லாம் முக்கியம் இல்லை, பூரி தான் முக்கியம். பூரியா தோசையான்னு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பூரி உண்டுச்சு. அதெல்லாம் இவனுக்கு வந்தால் பூரி பொங்கல் தோசைண்டு காசு போடணும், வாங்கப்பான்ட்டு பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான். பொருளா வரேன்டா, அந்த பார்த்து வரேன்டான்ட்டு 2-3 நாள் மட்டும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாட்டி இவனுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சு போல். வரேன்டா பொருளா அப்படின்னு எங்கே வீடியோ எடுக்க விடாமல் வாப்பா நான் ஒரே அடம் பிடிக்கிறான். அப்புறம் ஒரு வழியா சரி வாடா தம்பின்னு கடை தேடி கண்டுபிடிச்சி அப்படியே அங்கிட்டு போனேன் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சாப்பாடு தான் முக்கியம், எனக்கு லைட்டெல்லாம் முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செம்மையாக சாப்பாடு பூரியா தோசையான்னு பொங்கலான்னு போட்டேன். அதில் பூரி தான் விழிச்சு. அதனால் பூரியும் இந்த இந்த பன்னியாரமா சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ். தாட்டாவும் சாட்டாடு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் பட்டிட்டா ஃப்ரெண்ட்ஸ் தோசை நல்லா குழம்பு ஊட்டி தோசை அம்மா சுட்டு தோசை மாதிரி சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.